ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 22/3/2024 நிர்மல் NR 372க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலுமே டெய்லியும் நம்ம ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை தான் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 702, ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 928,702 நண்பா. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிசி போல் 092, அதுக்கு முந்தின ட்ரா 140 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5D4Dயோட 1001 சொல்லிட்டு நம்ம 2 டைம் ஒன்ஸ் கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு அதோட நம்மளுக்கு ஆல் போர்டுக்கான டச்சஸ் கிடைக்கிது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் இந்த 089லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 504. நம்மளுடைய எக்ஸ்பெடி 5D40ங்கிறதுனால ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த ரிசல்ட்டை கீழே கொண்டு வந்துடலாம், அதாவது 504 கொண்டு வந்துடலாம். இப்போ இதில் நம்மளுக்கு 5D40ங்கிறதுனால 04 எடுத்துக்கலாம். இதோட நம்ம ப்ளஸ் இந்த ட்ராவில் நம்மளுக்கு 10, இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் 10க்கு 0 மிச்சம் ஒன்றும் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ கூட்டிடலாம். 0வோட 1 கூட்டினோம்னா நம்மளுக்கு 1 கிடைக்கும். இங்கே 0வோட 4 கூட்டினா நம்மளுக்கு 4 கிடைக்கும். அப்போது 1 அல்லது 4 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 1 அல்லது 4. இப்போ இந்த 089க்கு அப்புறம் 1 4 கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 894 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. இந்த இடத்துல ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு சி கிடச்சிருக்கு நண்பா. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டு தான் போகிறோம், ஆனால் அந்த இடத்துல நம்மளுக்கு டச் கிடச்சிருக்கு, அவ்வளோதான். இப்போ 894க்கு பார்க்கலாம், சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 361. அதை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம், 361. இதோட ப்ளஸ் இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 10. இப்போ இதை கூட்டிடலாம். 0வோட 1 கூட்டினோம்னா 1, 6வோட 1 கூட்டினோம்னா 7 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 894க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல். 7 அல்லது 1. இப்போ இந்த 894க்கு அப்புறம் 7 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 140 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ. ரொம்ப சிம்பிள் தான் நண்பா. ஜஸ்ட்டு நம்ம 5D40யோட 1001 சொல்லிட்டு கூட்டோம். இப்போ 2 டைம் நம்ம 10 கொடுத்துட்டோம். அடுத்தது நம்மளுக்கு 01ங்கிற ஃபார்மேட்டுக்கு போக போகிறோம். இப்போ 140க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை ரிசல்ட் நண்பா. யார் நேற்றைக்கானதோ முந்தானத்துக்கு குழப்பிக்க வேண்டாம். இதெல்லாம் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான ஏ போர்டை உருவாக்கியிருக்கோம். இப்போ 140க்கு பார்க்கலாம். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 889. அதாவது கீழே கொண்டு வந்துடலாம், 889. இதோட ப்ளஸ் போன ட்ரா 10ங்கிறதுனால இந்த ட்ரா நம்மளுக்கு 01. இப்போ இதை கூட்டிடலாம். 0வோட 8 கூட்டினா 8, 1வோட 9 கூட்டினா 0, 80 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 140க்கு அப்புறம் நம்மளுக்கு ஏ போர்டுக்கான நம்பர் ஏ அல்லது ஆல் 8 அல்லது 0, 8 அல்லது 0ன்னு இருக்குது. இப்போ இந்த 140க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட்டு 092 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ. இப்போ ஏ போர்டு கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு நண்பா. கண்டினியூஸாக நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும், அதோட நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது நண்பா. இப்போ 092க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னென்னு பார்க்கலாம். 092 இதோட ஃபுல் ப்ரைஸ் 779. இதோட ப்ளஸ் போன ட்ரா 01, இந்த ட்ரா நம்மளுக்கு 01. இப்போ இதை கூட்டிடலாம். 9வோட 1 கூட்டினா 0, 7வோட 0 கூட்டினா 7, 70 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 092க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 7 அல்லது 0. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 0ன்னு இருக்குது. இப்போ இந்த 092க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கிடச்ச ரிசல்ட்டு 702 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 70. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் பி.
இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது. அதில் நம்மளுக்கு போன ட்ரா வந்து பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த 702 தான் நண்பா நம்மளுடைய போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த வெள்ளிக்கிழமை நம்ம இதை வச்சு தான் நம்மளுடைய ஏ போர்டு அல்லது பெய்ட்ஸுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா நான் ஏற்கனவே சொன்னது போல் கண்டினியூஸாக போர்டுகள் இருக்குது. ஸோ அதோட நம்மளுக்கு ஏ போர்டும் அதிகப்படியாக இருக்குது. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டு தான் போடுறோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். 702 இருக்குது. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 928. அதை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 928. ஸோ 2 டைம் வந்து நம்ம 10, 2 டைம் நம்ம வந்து 01 சொல்லிட்டு போட்டுட்டோம். அதனால் இந்த ட்ராவில் மறுபடியும் நம்ம வந்து 10ன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும். அப்போ +10. இப்போ இதை கூட்டிடலாம். 0வோட 8 கூட்டினோம்னா 8, 2ஓட 1 கூட்டினா 3. 3 அல்லது 8 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பா. மெத்தட் படி நம்மளுக்கு 3 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இதை நம்ம தனிப்பட்டு கொண்டு வரல. மெத்தடில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். இதை நம்ம எப்போதும் போல் கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. மூணு அல்லது 8 இந்த ட்ராவு கிடச்சிருக்க நம்மளுடைய ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர். ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு தான் போடுறோம். ஆனால் நம்ம ஆல் போர்டுன்னு கொடுத்ததுக்கான காரணம் என்னென்னா, நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா மிச்சம் இருக்கிற பி அண்ட் சி வந்து நம்மளுக்கு அதிகப்படியான சான்சஸில் இருக்கும். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு தான் போட்டிருக்கோம். இந்த ட்ராவில் நம்மளுக்கு 3 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு. இந்த ட்ராவில் இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா போன ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கிறதுனால இந்த ட்ராவிலையும் பெய்ட்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை பெய்ட்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சான்ஸாக நம்மளுக்கு டபுள் கிடைக்க தான் சான்சஸ் இருக்குது. அதனால் 3 அல்லது 8. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 38 அல்லது 83. ஸோ டபுளுக்கு தான் அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஒருவேளை நம்மளுக்கு 38 அப்படியே வர்றதா இருந்துச்சுன்னா இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிப்படலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலுமே ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பா. ஸோ மெத்தட் படி தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 22/3/2024 நிர்மல் NR 372க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.